இபாபிஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபருடன் ஒரு நாள். நிறைய ஷூட்டிங் டைமிங் காலை 5 மணி. அதனால் வரன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகும்போது சம்பவங்கள் நடக்கவில்லை, சம்பவம் தான் நம்மளை நடந்துச்சு. போகிற வழியில் சமக்குளிர், இதில் இருட்டு வேறு, அப்பப்போ கண்ணு தெரியாமல் போயிருது. குளிருக்கு எதமாக ஒரு பூஸ்ட் அடிக்கலான்னு மூளை சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் ஒரு பூஸ்ட் அடிச்சிச்சு. கடை இறக்க மாட்டேன், அதான் தூரத்துலேருந்து ஒரு ஷாட் எப்படி ஒயிட் சேங்களா. அதை தொடர்ந்து ஒரு தயிர் வடை ஷூட் நடுவாளியே. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபிட் செக்கை பார்க்க மாட்டோம். அதனால் கண்ணடியில் ஒரு ஃபிட் செக்கை போட்டு ஷூட் எடுக்கிற இடத்துல ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ புகைன்னு கேட்டதுக்கு புகை ஓவரா இருக்குங்க, புகை வரட்டும், புகை வர்றது வீடியோ எடுக்கிற கொஞ்சம் ப்ராப்ளமாக்கு புகையை கம்ப்ளீட் பண்ணா ஐயரே நான் ரவுடி ஐயராக்கும் அப்படின்னு நம்மளை மிரட்டி அமிச்சிட்டாரு. ஒரு வழியாக அந்த ஷூட்டை முடிச்சுட்டு காடி எடுத்து ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக உட்காரமோ ஒரு ஃபோன் கால். ஆடா கேமரா பாய்ங்களா, வாங்க ஒரு ஷூட் இருக்குங்க ஆஜா அப்படின்ட்டாங்க. நானும் இருக்கிற டைலாம் எடுத்து போட்டு போய் லைட்டிங்லாம் செட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஷூட் ஒரு 10 நிமிஷம் லேட்டு அப்படின்ட்டாங்க. ஆடா பாவிகளை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ரெஸ்ட் எடுத்து வந்துருப்பேன் அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ட்ரைப்பாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். நடுவாலே எனக்கு கிம்பிள் ஷாட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நம்ம கிம்பிளையும் எடுத்து அசன் பண்ண ஆரம்பிச்சு. சிம்பிள் பண்ணும்போது என் மூஞ்சில் ஒரு டயர்ட், ஒரு சோகம், ஒரு துக்கம் எல்லாமே தெரியும். ஒரு வழியாக அந்த ஷூட்டை முடிச்சுட்டு உட்காந்து ஒரு நேச்சர் வியூவை பார்க்குறதுக்கு நின்றுட்டேன். எப்பா இருக்கிற டயரில் என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். அவ்வளோதான், இன்னொரு நாளை முடிச்சுக்கிட்டேன். அப்போ நான்